ஆனந்த் எனும் நான் சட்டப்படி என் ஆனந்த் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாத பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் பிள்ளதா முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்தேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் புலச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருவரை காணாமல் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் வரலாறு செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி கேறேன். இல்லை கீர்த்தனா மட்டும் கரெக்டாக அதை எடிட் பண்ணி பற்றி போடணும். என் ஆனந்த் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்வதில் எந்த அமைச்சர் பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவு கண்டு ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கையெழுத்து போடுறாங்கல்ல இந்த தானே இடத்துக்கு இந்த கையெழுத்து போடுறான் பத்தியா? சிரிக்காம பாரு, இது சிரிக்காம பத்தியா? ஏய் விஜய், ஏ தம்பா, ஆளுநர் கையெழுத்து போட்டார். திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கை தட்டுறாள் அவளா? கை தட்டுறது பக்கத்தில் இங்கிட்டு இருக்கவளா அவளா? அப்போ நல்லா கை தட்டுற குழந்தையா இருக்குமோ? இந்த சிரிக்கல இங்கிட்டு உள்ளவ தானே? எனக்கு பசங்க இருக்காங்களா? கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். பொண்டாட்டிக்காரி அம்சம் பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. இந்த கருப்பா இருக்கிற 100 ஆள் வருவாரு, 2 பேர் வருவாங்க நினைக்கிறேன். செங்கட்டை வருவாப்ல. டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்கள். டாக்டர் அவன் அப்போ அவருக்குன்னு அந்த இந்த சீட்டு கொடுப்பாங்க. நான் கேஜி அருண்ராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கேஜி அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசு
அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது ஆனால் என்னென்ன அமைச்சருங்கிறத மட்டும் சொல்லவே இல்லை. போதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற இனிமேல் கொடுப்பாங்களோ என்னென்ன அமைச்சர்னு. ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கையெழுத்து போடுங்க. கீர்த்தனாக்கு எப்படி கை நடுங்க போதான் தெரில. திரு A. செங்கோட்டையன். செங்கோட்டையன். அவன் சட்ட பாக்கெட்டில் அம்மா போட்டோ தான் வச்சுருக்கானு பார்க்கணும். செங்கோட்டையன் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசு அன்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் பொறுமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்புடையும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருவரை சார்பும் என்னை விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். செங்கோட்டையன் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி. பின்னாடி ஜெய் நிற்காம ஜெய் நிற்காம. ஆமாம், அவன் கண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு. பதவியேற்பு செக்ரட்டரி பண்ணும்போது பின்னாடி இருந்தான். இந்த பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்கல்ல செங்கோட்டையன் மேலே, அதில் தான் ஜெய் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் நிற்கால அந்த கருப்பை தாடி வச்சிருக்கான சைடில் போலீஸ்கார பக்கத்தில் கடைசி அதுக்கு பின்னாடி நிற்க. இந்த நிற்கிறான் அவன் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்ட வேண்டிய நடிகர் தானே சொல்லிட்டு கீழே தான் நோட்டு விழுந்துச்சு. திரு பி. வெங்கடரமணன். வெங்கடரமணன் யாரு? இவரா? நான் இவரை பின்னாடி நின்றுருக்காரு. இவர் என்ன அமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பி. வெங்கடரமணன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இவருக்கு அந்த அளவுக்கு கைத்தட்டல் வரல. புதுசாக இருக்கிறவங்க வெங்கடரமணன் என்னும் நான் கீர்த்தனாக்கு எப்படி வருது? அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி. எல்லா சேனல்லையும் இதுதான் நினைப்பாங்க. திரு ஆர். நிர்மல் குமார்.
நிர்மல்குமார் இப்போதான் வரா நிர்மல்குமார். இவர் தானே மின்சாரத்துறை சொல்லி போட்டிருந்தாங்க. நிர்மல்குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்சமும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் நிர்மல்குமார் என்றும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி. நம்ம அவ்வளோதான் இருக்கோம். கடைசியாக தான் கிருத்தனா கொடுப்பாங்க பிள்ளையா. சவுண்டை பத்தியா ராஜ்மோகன் கருப்பேன் கருப்பேன் குஷ்மக்காரன். சிரிப்பு தான் அடக்கம் இல்லை அவனுக்கு. வேறு சிரிப்பு இருந்தது. இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ராஜ்மோகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆதி திராவிடர் சிந்தனைகளுக்கு வந்துச்சு ஒரு துறை. பிஎஸ் பாபு பிஎஸ் பாபு இந்த இவரா எதிர்த்தவரா 83,000 ஓட்டு என்னமோ வந்துச்சு. இவர் நிறைய பண்ணார் தெரியுமா, நான் பார்த்துருக்கேன் மொபைலில். எந்த ஊர் என்னாரு? காரைக்குடியா? இவரை தான் சீமான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் ஒரு 40 வயசுல இருக்கும். இந்திய நாட்டின் ஒப்பில்லாத 45 வயசு வரைக்கும் முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும்
ஒருதலை சார்புமின்றி அதான் அம்மாட்ட கேட்கணும். அந்த சர்ச்சில் எதுவும் விஜய் பற்றி பேசுனாங்க. பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். டி.கே. பிரபு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தங்கச்சி 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 அவன் என்ன மாதிரி அமைச்சர் வரப்போறான்னு தெரியல. சுகாதாரத்துறை கொடுப்பாங்களோன்னு தெரியல. செல்வி எஸ். கீர்த்தனா. கீர்த்தனா தங்கச்சி வாங்க வாங்க வாங்க. என்ன இவர்கிட்ட கைக்கு பேசாம ராகுல் காந்தி கிட்ட கீர்த்தனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் 29 வயசு அமைச்சர் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் சா. கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் வாழ்க. கட்டிப்பிடிக்காம விட்டதா அவன் பெண்கள் Ladies and gentlemen, we humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem.